நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைத்து உருவாக்கி புடமிட்டு புதிதாக்கி சிற்சித்து சீர்படுத்தி எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் என்னை விட்டு பிரித்து மலைகளை வழிகளாக்கி பாதைகளை செவ்வையாக்கி கோணலானவிலை நேராக்கி கரடானவிலை சமமாக்கி சுகவீனத்தை சுகமாய் மாற்றி பலவீனத்தை பலமாய் மாற்றி நான் முடியாது என்று சொன்னபோது முடியும் என்று சொல்லி நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி அவரை நோகடித்த போது அவருடைய கிருபையால் என்னை மன்னித்து நான் வழிமாறும் போது எனக்கு பாதை காட்டி என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்து நான் தலைகுனிந்த வேளையில் என் தலையை நிமிரச் செய்து என்னோடு கூட நடந்து என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இதுவரைக்கும் சுகபலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்தும் நம்முடைய ஜெபம் எப்படி நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக மாறி அது எப்படி அற்புதமாக நிறைவேறுகிறது என்பதை 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளின் ஜெபத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். எப்படி ஜெபம் பண்ணாலாம்? மனம் கசந்து அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் நம்மளை புண்படுத்தியிருந்தால் தான், யாராவது நம்மளை அவமானப்படுத்தினாலோ குற்றப்படுத்தினால்தான், செய்யாத ஒரு குற்றத்துக்கு நம்ம நினைக்காத ஒரு குறை நம்மகிட்ட இருக்கும்போது அதை சுட்டி காட்டி நம்மளை குற்றப்படுத்தும் போது தான் மனசில் ஒரு கசப்பு வரும். அது நம்மளால் தாங்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கசப்பை எந்த மனுஷன்கிட்டையும் போய் சொல்லாமல் ஆண்டவற்றை சொல்லும்போது தான் அந்த ஜெபமாகிய விண்ணப்பம் ஏறெடுக்கப்படும், நிறைவேறப்படும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்னாள் ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய ஆலயத்தில் சென்று மனம் கசந்து மிகவும் அழுது, சாதாரண அழுகை இல்லை, அவளுடைய ஜெபம் கேட்கப்படும் வரைக்கும் அவள் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாலும். எப்படி விண்ணப்பம் பண்ணாள் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். என்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, இந்த குறைவான இந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினச்சிருங்க. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறக்கவே மாட்டார். ஆனால் அதை அந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிற அன்னாள் மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். ஆண்டவற்றை எப்படி கேட்க பாருங்களேன், அழுது மனம் கசந்து என் சிறுமையை பாருங்கள், என்னை மறவாமல் என்னை பாருங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இவளுடைய குறைவு என்னன்னா குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லைங்கிறத எத்தனை பேர் குற்றப்படுத்தி புண்படுத்தியிருப்பாங்கங்கிறத தான் இந்த இடத்துல மனம் கசந்து அழுகிறான். இப்போ கேட்குறா, ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுத்தா அதை நான் எப்படிலாம் வளர்ப்பேன், நீங்கள் எனக்கு கொடுக்கதை நான் எப்படிலாம் வளர்ப்பேன் என்றும் இதில் சொல்கிறா. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை,
அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்றும் ஒரு பொருத்தனை பண்ணுறான். இப்போ இந்த இடத்துல அன்னாள் பொருத்தனை பண்ணினதுனால ஆண்டவர் கொடுக்கல, பொருத்தனை பண்ணினதுனால ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கேட்கல. இவள் மனங்கசந்து அழுததுனால, அவன் மிகவும் அழுததுனால, அவளுடைய வேதனையை தாங்க முடியாமல் ஆண்டவர் அவளுக்கு அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். இப்போ அன்னாளுடைய நம்ம விண்ணப்பத்தை அண்ணா ஆலயத்தில் போய் எப்படிலாம் அழுதா அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் வாசித்திருப்போம். அவள் அழுதா, ஜெபமண்ணா, மனங்கசந்தா, அவளுடைய மறவாமல் நினைங்கன்னு ஆண்டட்டு ஒவ்வொரு காரியங்களாக வெளிப்படுத்தினா நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அன்னாள் அழுத மாதிரி நாம் என்றைக்காவது ஆலயத்தில் போய் அழுதுருக்கோமா? நாம் அழுதுருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரை மனதார நினச்சி அழுதுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அதனால்தான் அன்னாள் ஆலயத்தில் போய் அழுகிறான். நாமும் அப்படி செய்தோம் அப்படின்னா நம்முடைய கண்ணீரையும் காண்கிற தேவன் நம்மையும் நேசிப்பார். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமர ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமர ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாள் எப்படி அழுதுருக்கா பாருங்களேன், அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் வரை அழுதுருக்கான். நம்மளாம் நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வோம்னா, ஆண்டவர் பாதத்தில் ஏதாவது ஒரு விண்ணப்பத்துக்காக முழங்கால் போடுவோம். ஆனால் நமக்கு மனசுக்குள்ள ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டார், நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிட்டார்னு நினைக்கும் முன்னாலே அந்த இடத்த விட்டு எழும்பிடும். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு. ஆனால் அன்னாள் என்ன செஞ்சுருக்கா பாருங்களேன், அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் வரைக்கும் ஆண்டவர் பாதத்தில் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லை, அன்னாளுடைய கேரக்டரில் ஒரு நல்ல கேரக்டரை பாருங்களேன். ஆலயத்தில் இருந்து அழுது புலம்பி சத்தம் வெளியில் வராமல் உதடு மட்டும் அசையும்போது அதே ஆலயத்தில் இருந்த ஏலி கேட்காரு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ போய் இப்படி தான் குடித்து வெறிப்பியா? நீ எந்த நாள் வரைக்கும் இப்படி வெறிச்சிருப்ப? இப்படி தான் நீ செய்வியா? இதிலேருந்து நீ சீக்கிரம் விலகு அப்படின்னு அன்னாளை பார்த்து ஏலி சொல்கிறார். இப்போது நம்ம அழுது ஆண்டவர் பாதத்தில் ஒரு ஆலயத்தில் நம்ம அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளை பார்த்து யாராவது நமக்கு விருப்பம் இல்லாத, நம்ம செய்யாத, அது இவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஜெபத்தை கூட விட்டுட்டு போய் கேட்டவற்றை போய் சண்டை போட்டிருப்போம். ஆனால் இவன் என்ன சொல்கிறா பிரதித்தனமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கலை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். மனசார சொல்கிற பாருங்க, நான் நீ நினைக்க மாதிரி குடிக்கலாம் இல்லை, வெறிக்கலாம் இல்லை, ஆண்டவருடைய சந்நிதியில் என் மன கஷ்டத்தை எல்லாம் நான் ஊற்றிட்டேன். அப்போ எவ்வளோ ஒரு பொறுமையான தாழ்மையான கேரக்டராக இருந்தால் இன்னொருத்தர் செய்யாத ஒரு குற்றத்தை சொல்லும்போது இவ்வளவு பொறுமையான ஒரு ஆன்சரை நம்ம சொல்ல முடியும். நம்மளை யாராவது இப்படி சொன்னால் நம்ம இப்படி பதில் சொல்லுமா? அன்னாள்கிட்டருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்படிலாம் நம்ம இருக்க முடியுமா? அன்னாளை போல் நம்ம சிந்திக்கணும். அதனால தான் எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் சுருக்கமாக அந்த பைபிளில் இருக்கும்போது இதை விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது கூட அன்னாளுக்கு உடனே ஒரு குழந்தை வந்துட்டுன்னு இருக்கு. ஏன்னா அதுக்கு இடையில் நடந்த கேரக்டர்லாம் இதில் கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இப்படி ஏலி சொன்னார், அதுக்கு இவ பொறுமையாக சொல்கிறா, நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது, நான் ஆண்டோடைய பாதத்தில் என் மன கிளேசத்தையெல்லாம் ஊற்றுகிறேன் என்று பொறுமையாக அன்னாள் ஏலியை பார்த்து சொல்கிறார். இது பெண்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம். யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, பொறுமையாக அதற்கு நம்ம பதில் சொல்லும்போது நாம் அதற்கு முன்னால் ஆண்டவர் பாதத்தில் ஊற்றிய நம் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். அதனால தான் அன்னாள் என்ன செஞ்சுருக்கா பாருங்களேன், அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் வரைக்கும் ஜெபித்திருக்கு.
பொறுமையோடு உண்மையாக ஆண்டவர் பாதத்தில் ஊற்றப்பட்டதுனால தான் இன்னொருத்தர் இடையில குறுக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட அவள் அதில் கஷ்டப்படவோ துக்கப்படவோ இல்லாமல் பொறுமையாக பதில் சொல்கிறார். இந்த கேரக்டரை பெண்களாகிய நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இந்த கேரக்டர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். இப்போ அன்னாள் என்ன செஞ்சிட்டான்னா ஆண்டவர் பாதத்தில் ஜெபம் பண்ணிட்டா. விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் சொல்லியாச்சு. இப்போ அன்னாளுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கிறது அப்படின்னு பாருங்கள். அதே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடக்கிறது. இதுவரைக்கும் கண்ணீரை ஆண்டவர் பாதத்தில் ஊற்றினால வாக்குத்தத்தமும் யார் மூலம் கிடைக்கு பாருங்களேன், அவட்ட பேசின அதே ஏலி மூலம் ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கி. என்ன வாக்குத்தத்தம் பாருங்களேன், அதே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வாக்குத்தத்தம், அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ. இந்த அழுகையான ஜெபத்துக்கு பதிலை பாருங்களேன், சமாதானம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, எங்கே அலைஞ்சாலும் சரி, கிடைக்காத ஒரு சமாதானம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டோடைய ஆலயத்தில் கண்ணீரை ஊற்றும் போது நமக்கு கிடைக்கும். அதை தான் இந்த ஏலி சொல்கிறாரு, சமாதானத்தோடே போ. அப்போது அன்னாள் சமாதானம் இல்லாமல் வந்ததுனால தான் இந்த வாக்குத்தத்தம் அன்னாளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, 2வது சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானமும் கிடைக்கி, நீ என்னென்ன விண்ணப்பம்லாம் பண்ணினியோ அதற்கு உனக்கு பதிலும் கொடுப்பாராக. அப்போ 2 வாக்குத்தத்தம் கிடச்சிட்டு. இப்போ இந்த ஏலி மூலம் கிடைச்ச வாக்குத்தத்தம் அவளுக்கு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியை கொடுத்ததுனால அன்னாள் என்ன செய்கிறா பாருங்களேன், 18ஆம் வசனத்தில் போஜனம் செய்தாள், அப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லை. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அன்னாள் ஃபாஸ்டிங் போட்டு ஆலயத்தில் போய் அவளுடைய மன கிளேசத்தை எல்லாம் ஊற்றினதுனால அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தை எல்லாம் உனக்கு உன் விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வாக்குத்தத்தம் அவளுக்கு மன நிறைவாக இருந்ததுனால தான் அன்னாள் போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை. ஏன்னா ஏன் தெரியுமா, ஆண்டவர் நம் விண்ணப்பத்தை கேட்பவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவர் பாதத்தில் அவருடைய ஆலயத்தில் கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் மனுஷனால் கூடாத எல்லா காரியத்தையும் கூட செய்வார். ஏன்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக அவளுடைய கணவன் இன்னொரு பெண்ணை விவாகம் செய்கிறாள். அவளுக்கு நிறைய குழந்தைகள். அப்போ அந்த அன்னாள் மனசில் எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும், மன கிளேசம் இருந்திருக்கும், யார்கிட்டையும் சொல்ல முடியாத வேதனைகள் இருந்திருக்கும். இந்த வேதனையை எல்லாம் எங்கே ஊற்றுகிறாள், ஆண்டவருடைய ஆலயத்தில் ஊற்றும்போது ஆண்டவர் யாராலையும் செய்ய முடியாத, உலகத்தில் உள்ள மருத்துவர்களாலோ தீர்க்கதரிசிகளாலோ செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அன்னாளுக்கு செய்கிறார். என்ன செய்கிறார், அவ கேட்ட மாதிரி ஒரு ஆண் குழந்தையை அன்னாளுக்கு கொடுக்க இருக்கிறார். அதற்காக தான் அவள் கண்ணீரின் ஜெபத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அது மட்டும் இல்லை,
அதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உடனே அவளுக்கு பதில் எப்படி கிடைக்கு பாருங்களேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆண்டவற்றை கேட்டேன், அவர் எனக்கு தந்தாருன்னு சொல்லி சாமுவேல் என்று அன்னாள் பெயரிடுகிறார். இதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்க வரைக்கும் ஜோமனும், ஆண்டவரே எனக்கு இந்த கந்துட்டிங்கன்னா நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், ஒன்றும் இல்லட்டாலும் நான் சாட்சி சொல்லுவேன், இல்லை இவ்வளோ பணம் கொடுப்பேன், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த விஷயம் கிடைத்ததுக்கப்புறம் அநேகர் அதை மறந்துடுறோம். ஆனால் அந்த இடத்துல அன்னாள் என்ன செஞ்சா, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் கேட்டதுனால எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டு அதை ஆண்டவருடைய ஆலயத்திலேயே பால் மறக்கும் வரைக்கும் அவள் ஒன்றா இருந்து ஆலயத்திலே விட்டுட்டு போனான். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றும் போது நாம் ஆண்டவருக்கு செய்த சொல்லிய பொருத்தனைகளை எத்தனை பேர் நிறைவேற்றுகிறோம்? அநேகர் அதை நிறைவேற்றுவதில்லை. எனக்கு கிடைக்க வரைக்கும் நிறையா நம்ம ஆண்டவருக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருவோம். நான் இதை செஞ்சிருவேன், எனக்கு இது கொடுத்தீங்கன்னா அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், சாட்சி சொல்வேன்னு கூட சொல்ல முடியாமல் போயிடும். சில நேரத்தில் சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் இந்த இடத்துல எப்படி சொல்லன்னு தெரில, எப்படி எனக்கு நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை, அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்தை அன்னாள் செஞ்சுருக்கா பாருங்க. இன்றைக்கி சில காலகட்டத்தில் குழந்தையே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு. ஆனால் குழந்தையை பெற்ற பிறகு எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் அதை நிறைவேற்றியிருக்காங்க? ஒரு குடும்பத்தினர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு குழந்தையே இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து என் பையன் பிறந்தான். அவன் பிறக்கும் முன்னாலே நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு. அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. சின்ன பிள்ளையா இருந்து வளர வளர நான் அவன்கிட்ட போய் சொல்கிறேன், நீ பிறக்கும் முன்னால் இப்படி பொருத்தனை பண்ணேன்டா, அதனால் நான் ஊழியத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், நீ ஊழியக்காரனாக தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். யார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பொருத்தனை பண்ணீங்கன்னு என் பையன் கேட்கான். எனக்கு என்ன செய்யனே தெரியலை மேடம் அப்படிங்காங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள். இப்போது நம்ம பொருத்தனை பண்ணதை நிறைவேறலைன்னு சொல்லணுமா, இல்லை இந்த பிள்ளையை இப்படி பண்ணுறானேன்னு சொல்லணுமா? பிள்ளையை வளர்க்கும் போதே ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஊழியக்காரனை மாதிரியே வளர்க்கணும். சிறு பிள்ளைகளே வசனங்களை சொல்லி சொல்லி, ஆண்டவரை சொல்லி சொல்லி, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை சொல்லி சொல்லி, ஆண்டவருடைய மகத்துவத்தை மகிமையை சொல்லி சொல்லி வளர்க்கும்போது ஊழியக்காரனா அவன் மாறுவான். நம்ம நார்மலான பிள்ளையை வளர்த்துட்டு திடீர்னு ஊழியத்துக்கு போனால் போக மாட்டான். ஆனால் அன்னாள் அப்படி இல்லை, ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவேன்னு சொன்ன மாதிரி ஆலயத்திலே அவளும் சேர்ந்து இருக்கா பால் மறக்க வரைக்கும் மனசார. அதனால தான் ஆண்டவர் சாமுவேல் எடுத்து அவ்வளோ பயன்படுத்துகிறார். இப்போ வாக்கு தத்தத்தை சொல்லிவிட்டு அவர் நமக்கு எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்வேன்னு சொல்லி அவர் அந்த அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் போனோன்னா ஆண்டோடைய மனசு எவ்வளோ வேதனையும் பாருங்களேன். எனக்கு அற்புதங்களுக்கு அதுக்காக அதிசயங்களுக்காக நம்ம எங்கெல்லாமோ ஓடுறோம். ஆனால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் நம்ம அருகில் தான் இருக்கிறார். அவர் நமக்குள் தான் வசிக்கிறார், எங்கேயும் இல்லை. எங்கேயும் அவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அருகில் இருக்கிறார், நமக்குள் வசிக்கிறார். அவர்கிட்ட நம்ம பொருத்தனை பண்ணும்போது ஞானமாக, ரொம்ப ஞானமாக பொருத்தனை பண்ணணும். பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படணும். அப்போ நான் சொன்னேன் கிடச்சிட்டு, ஆனால் இனிமேல் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம பொருத்தனையை பார்த்து நமக்கு தரல, அதை நிறைவேற்றுவோமா என்று பார்த்து தான் தருகிறார். ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். அதனால் பொருத்தனை பண்ணும்போது ஞானமாக பொருத்தனை பண்ணணும். பொருத்தனை பண்ணியாச்சுன்னா அன்னாளைப் போல் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். இந்த அதிகாரத்தில், இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன என்றால், முதலாவதாக ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். அது எப்போ? துக்கம் சந்தோஷமாக மாறும் வரைக்கும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அடுத்து அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணணும், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புத அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளணும். இதை இந்த
1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது இன்னைக்கு யாருக்காக எதற்காக என்று தெரியாது. ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்காக இதை பேசுகிறார். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெபத்தை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஜெபத்தில் போராடிப்பார், உன்னை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். அவருக்காக நின்று பார், சிங்கங்களின் வாயை கட்டுவார். துணிந்து பார், அக்கினி சூளை உன்னை சேதப்படுத்த விட மாட்டார். துதித்து பார், அஸ்திபாரத்தை அசைத்து கட்டுகளை உடைத்து விடுவார். கொடுத்து பார், வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவற்றை நம்ம ஜெபிக்கும்போது என்னென்ன காரியத்தெல்லாம் சொல்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஜெபத்தில் போராடுங்க, அவருக்காக நில்லுங்க, துணிந்து செயல்படுங்க, துதித்து பாருங்க, கொடுத்து பாருங்க. அவர் ஆசீர்வதிக்காமல் நம்மளை விடவே மாட்டார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லை எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறப்பா, சோஸ்தரிக்கிற ராஜா. இந்த வேளையில் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு அன்னாளை பற்றி கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எப்படி ஜெபித்தாள், எப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார், எப்படி அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டார், வாக்குத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் ஆண்டவர். அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வாக்கை அன்னாள் எப்படி நிறைவேற்றினாள் என்பதை இதன் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. இதை நாங்களும் பின்பற்றணும். உம்மை போல நாங்கள் மாறணும். உமது சாயலாக நீர் எங்களை படைத்தீரப்பா. எத்தனை காரியங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இதை நாங்களும் கற்றுக்கொள்ளணும். உமது நாமத்தை நாங்கள் பிரதிபலிக்கணும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படி நீர் எங்களோடு இடைவிட போகிறதுக்காக, நீர் எங்களை அருகில் இருப்பதற்காக, எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக, வசிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.